வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம். வேலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. 2025 ஆண்டிற்கான IPL T20 போட்டி மார்ச் 23ஆம் தேதி நடைபெறும். தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை சீண்டுவதற்கு சமம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். டெல்லியில் பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்ற 18 பேர் மூச்சு திணறலால் உயிரிழப்பு. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 18 பேரின் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. மாலி நாட்டில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு விபத்தில் 42 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு நிதி தர இயலாது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். மத்திய அமைச்சரின் கருத்து தமிழக அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யலாம், நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சருக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு நிதி அளிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு பிளாக்மெயில் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்கிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்காது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் அதிமுகவின் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் மண்டல மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது தமிழகத்திலேயே இளைஞர்கள் அதிகமுள்ள இயக்கம் அதிமுக தான் என்றும், கோட்டையில் இருப்பவர்களை வீட்டிற்கு அனுப்பும் கூட்டம் அதிமுக என்றும், எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா காலத்திலும் சரி அதிமுக யாரையும் நம்பி இருந்ததில்லை என்றும், அதிமுக இயக்கம் மக்களையும் தொண்டர்களையும் மட்டுமே நம்பி இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டிற்கான IPL T20 மார்ச் 23ஆம் தேதி நடைபெறும் என்று அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பெங்களூரு, கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் T20 தொடரான IPL-இன் 18வது சீசன் இந்த ஆண்டு நடைபெறவுள்ளது. 10 அணிகள் கொண்டுள்ள தொடருக்கான வீரர்களின் மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் 2 நாட்கள் நடைபெற்று வந்தது. ஏலத்தில் 577 வீரர்கள் பங்கேற்றனர். மொத்தத்தில் 62 வெளிநாட்டவர் உட்பட 182 வீரர்கள் ரூபாய் 639 கோடியே 15 லட்சத்திற்கு விற்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த தொடருக்கான அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருந்தாலும் மார்ச் 21ஆம் தேதி தொடங்கும் என்று PCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அறிவித்திருந்தார். இருப்பினும் அட்டவணை உறுதி செய்யப்படாமல் இருந்தது. இந்நிலையில் மார்ச் 22ஆம் தேதி IPL தொடரின் 18வது சீசன் தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தில் கொல்கத்தா ஈடன் கார்டனில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் எதிர்கொள்கிறது. இதன் முன்னாள் சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதலாவது ஆட்டத்தில் மார்ச் 23ஆம் தேதி சேப்பாக்கத்தில் மும்பை இந்தியன்ஸுடன் பல பரீட்சை நடத்துகிறது. தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை சீண்டுவதற்கு சமம் என்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்பதை நாம் அரசியலால் தூண்டப்பட்டு பேசுவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மொழி இன உணர்வு வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலை வந்தது என்றும், எங்கள் இடுப்பில் கொள்கை என்னும் வேட்டி ஏறிய பிறகுதான் தோளில் பதவி என்னும் துண்டு வந்தது என்றும், நிதி உரிமையை கேட்டால் இந்திய இயற்கை வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் மிரட்டுவதாக எனவும் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை சீண்டுவதற்கு சமம் என்றும், சுதந்திரத்திற்கு பிறகுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றை படித்தாலே இது உங்களுக்கு புரியும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரயாக்ராஜ் நகரில் ரயில்வே நடைமேடையில் பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்ற 18 பேர் எலும்பு முறிவு மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் டெல்லி ரயில் நிலையத்தில் 12 முதல் 16 வரையிலான நடைமேடையில் நேற்றிரவு அதிக அளவு பயணிகள் கூட்டம் காணப்பட்டது. குறிப்பாக கும்பமேளா நடைபெறும் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரின் ரயில்வே நடைமேடையில் பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு 10:10 மணியளவில் புறப்பட காத்திருந்தது. அந்த ரயிலில் பயணிப்பதற்கு ஏராளமான பயணிகள் குவிந்தனர். அதே வேளையில் 12, 13, 15 ஆகிய 3 நடைமேடைகளுக்கும் வரவேண்டிய பிரயாக்ராஜ் வழியே செல்லும் ரயில்கள் வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் ரயில் வந்ததும் பயணிகள் ஏற முயற்சித்த போது இடுப்பு எலும்பு முறிவு, மூச்சு திணறல், கால் முறிவு உள்ளிட்ட காரணங்களால் குழந்தைகள், பெண்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 18 பேரின் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கி கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் நிகழ்வில் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இதில் பங்கேற்பதற்காக நேற்றிரவு டெல்லி ரயில்வே நிலையத்தில் அதிக அளவில் பயணிகள் திரண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் அவர்கள் பயணிக்க வேண்டிய ரயில் வேறொரு தண்டவாளத்தில் வந்ததால் பயணிகள் முந்திக் கொண்டு ரயிலில் ஏற முயன்றனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பெண்கள் உட்பட 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயம் அடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். மாலி நாட்டில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு விபத்தில் 42 பேர் உயிரிழந்தனர். மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான மாலி நாட்டில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு விபத்தில் 42 பேர் உயிரிழந்ததாக மாலி நாட்டு அரசு அறிவித்துள்ளது. விபத்தின் போது 1800 பேர் சுரங்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் பெரும்பாலானோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் ஒரே மாதத்தில் நடந்த 2வது விபத்து எனவும், கடந்த ஆண்டு இதே பகுதியில் ஜனவரி மாதம் நடந்த தங்க சுரங்க விபத்தில் 70க்கும் மேற்பட்ட உயிரிழந்ததாக உள்நாட்டு ஊடகம் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா மார்ச் 1ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை மெரினா விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா மைதானத்தில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் திமுக நிர்வாகிகள் இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் மாமன்ற உறுப்பினர்கள் அணி, சென்னை மாநகர மேயர் அணி, தலைமை கழக அணி, சட்டமன்ற உறுப்பினர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட 20 அணிகள் பங்கேற்றது. இதில் மகளிர் அணிக்கும் தகவல் தொழில்நுட்ப அணிக்கும் இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. போட்டியில் தகவல் தொழில்நுட்ப அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து மகளிர் அணி 2க்கும், சென்னை மாநகர மேயர் அணி 2க்கும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. உத்திரமேரூர் வட்டம் எடமச்சி கிராமத்தில் ரூபாய் 33 லட்சம் மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடங்கு கட்டும் பணியை பூமி பூஜை போட்டு உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ. சுந்தர் தொடங்கி வைத்தார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் எடமச்சு கிராமத்தில் பெரும் பரப்பளவில் நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் அறுவடை செய்யும் நெல் சேமித்து வைக்க அரசின் சேமிப்பு கிடங்கு இல்லாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வந்ததுடன் தமிழக அரசுக்கு சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நடப்பு நிதியாண்டில் கலைஞர் கருணாநிதியின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 33 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசின் நேரடி கொள்முதல் சேமிப்பு கிடங்கு கட்டும் பணி எடமச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ சுந்தர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சாலவாக்கம் திமுக ஒன்றிய செயலாளர் குமார், காஞ்சி மாவட்ட அறங்காவலர் வெங்கடேசன் உள்ளிட்ட வேளாண் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள், ஊரக வளர்ச்சித்துறையினர், ஊராட்சி பிரதிநிதிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் வழக்கம் போல திராவிட மாடல் அரசு திரித்து கூறுவதாக கோவையில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சத்ரபதி வீர சிவாஜியின் 395வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் மகாராஷ்டிரா சில்வர் தனியார் அசோசியேஷன் சார்பில் கோவை இடையர் வீதியில் உள்ள மராட்டா பவன் அரங்கில் இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இப்பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வரும் மராட்டிய மக்கள் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த அவர், தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் வழக்கம் போல திராவிட மாடல் அரசு திரித்து கூறுவதாக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மராட்டியர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று சத்ரபதி சிவாஜி மகாராஜனுடைய பிறந்த தினத்தையொட்டி ஒரு மாபெரும் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இரத்த தான முகாமை இன்று துவக்கி வைத்திருக்கிறேன். கோவையை பொறுத்தவரை மராட்டிய மாநிலத்து மக்கள் நீண்ட காலமாக இந்த பகுதியில் வாழ்ந்து இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சிக்கு பங்களித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் விநாயகர் சதுர்த்திக்கு கணேஷ் சதுர்த்தி ஊர்வலம் என்பது மிக சிறப்பாக இவர்களால் செய்யப்படும். அப்போதெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பாக இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்தது பாராட்டத்தக்கது. அதில் நாங்கள் அதை துவக்கி வச்சுறது சந்தோஷங்கள். அதாவது புதிய கல்விக் கொள்கையில் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எந்த மொழியாக இருந்தாலும் அது இந்த மொழி தான் அப்படின்னு சொல்லலை. அதனால் எந்த மொழியாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற புதிய கல்விக் கொள்கையோட விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை வழக்கம் போல் திராவிட மாடல் அரசு அதை திரித்து மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. காரைக்காலில் உள்ள மத்திய அரசின் ONGC நிறுவனம் சார்பில் பசுமை நிறைந்த இயற்கையை உருவாக்கும் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான ONGC நிறுவனம் சார்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு பயன்பாட்டை குறித்து பசுமை நிறைந்த இயற்கை உருவாக்கும் முயற்சியாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஞ்சன்யா மற்றும் ONGC செயல் இயக்குநர் உதய் பாஸ்வான் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். மேலும் இவ்விழிப்புணர்வு பேரணியில் ONGC பள்ளி மாணவர்கள், ONGC நிறுவன ஊழியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் மற்றும் இயற்கை பாதுகாப்பும் என்ற பதாகைகளை ஏந்தியும் மற்றும் கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகளின் வழியாக நடந்து சென்றனர். பின்னர் மீண்டும் ஆட்சிக்கு வளாக வந்தடைந்து மனித சங்கிலியாக நின்று எண்ணெய் மற்றும் எரிவாயு பயன்பாட்டை குறித்து பசுமை நிறைந்த இயற்கையை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்றனர். காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறிய இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் 1000க்கும் மேற்பட்ட காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 6வது நாளாக மாவட்டம் முழுவதும் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்துக் கொள்ளாத மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தங்களது போராட்டத்திற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை காலையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
அரூர் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த எஸ்பட்டி கிராமத்தை சேர்ந்த காசிநாதன் என்பவர் வளர்த்து வந்த நாய் பொதுமக்களை கடித்ததில் காயமடைந்த இந்துமதி, கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட 5 பேர் அரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10 பேர் கொங்கு வேம்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை பெற்று வீட்டிற்கு சென்றனர். காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே திருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மெய்யூர் ஊராட்சியில் பள்ளி செல்லும் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் இலவசமாக பயன்படுத்தும் வகையில் 2 ஆட்டோக்களின் சேவையை திருவள்ளூர் கோட்டாட்சியர் கற்பகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மெய்யூர் ஊராட்சி குருபுரம் கிராமம் யுரேகம் நகர் பகுதியில் பழங்குடி மக்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் வசித்து வரும் 17 பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாமல் கல்வி பயில மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இப்பகுதியை சேர்ந்த கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களது உடல் பரிசோதனைக்காக கச்சூர் மற்றும் பூண்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கும் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் மாதந்தோறும் உடல் பரிசோதனை மற்றும் ஸ்கேன் பரிசோதனையை மேற்கொள்ள முடியாமல் கர்ப்பிணி பெண்கள் முடங்கிவிட்டனர். இவர்களின் நிலையை அறிந்த MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் நிறுவனம், பிரிட்டிலிட்டி ஆர்ட்ஸ், குளோபல் ஸ்கூல், குரோத் ஃபோம் ஆகிய அமைப்புகள் இணைந்து 2 ஆட்டோக்களை இப்பகுதி மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கினர். இதனையடுத்து இப்பகுதி மக்களின் சேவைக்காக ஆட்டோக்கள் அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி குருபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பிரிட்டிலிட்டி ஆர்ட்ஸ் நிறுவனர் லியோ ஆகாஷ்ராஜ் தலைமை தாங்கினார். MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் நிறுவனத்தின் தாவராமன், நிர்கோல பவுண்டேஷன் நிறுவனம் சுந்தரபாண்டியன், செந்தமிழ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பொன்னேரி அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் அனுரத்னா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வாழ்த்தி பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் கோட்டாட்சியர் கற்பகம் கலந்து கொண்டு 2 இலவச ஆட்டோக்களின் சேவையை பொதுமக்களின் பயன்பாடுக்கு கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதன் பின்னர் 50 பெண்களுக்கு சத்துணவு பெட்டிகள் அடங்கிய பெட்டகம் வழங்கினார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் மதன்குமார், வேல்முருகன், விஜயகாந்த், நாட்டாமை ரவி, பொதுமக்கள், கிராம முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் அடுத்த சின்னப்பேடு ஏரிக்கு செல்லும் கால்வாய் கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றி ஏரிக்கு செல்லும் கால்வாயை அகலப்படுத்தி கரையை பலப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சின்னப்பேடு பகுதியில் 1565 ஏக்கர் பரப்பளவில் பெரிய ஏரி கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஏரியின் நீரை நம்பி 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விளைநிலங்களில் நெற்பயிர், கத்திரி, வெண்டை, முள்ளங்கி, வாழை, சாமந்தி, மல்லி, கனகாம்பரம் உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் மழை காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு நீர் பெரியபாளையம் பகுதியில் உள்ள ஆரணி ஆற்றின் வழியாக சின்னம்பேடு கால்வாய்க்கு திரும்பி விடப்படுகிறது. இந்த நீர் 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சின்னம்பேடு பெரிய ஏரியில் நிரம்புகிறது. இதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் கீழ்மேனி ஏரி, துறைநல்லூர் ஏரி, புதுவாயில் நீர் ஆகிய ஏரிகளின் மூலம் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஒவ்வொரு பருவ மழைக்கு முன்பும் இந்த கால்வாயில் இயந்திரங்கள் மூலம் தூர்வாரப்படுவதோடு தற்போது கால்வாயை ஆக்கிரமிப்பாளர்கள் இரு புறங்களிலும் ஆக்கிரமிப்பு செய்து கரைகளை சேதப்படுத்தி பெரிய அளவில் கட்டிடங்களை கட்டி வருவதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து சின்னப்பேடு ஏரி சங்க முன்னாள் தலைவர் சோமசுந்தரம் தெரிவிக்கையில், சோமசுந்தரம், நான் சின்னப்பேடு பெரிய ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவராக இருக்கிறேன். இந்த ஏரி சுமார் 1600 ஏக்கர் கிட்ட இருக்குது. இந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை நம்பி சுற்றில் ஒரு 2000 ஏக்கருக்கு மேலே விவசாயம் நடக்குது. அது நெல், வாழை, அது மாதிரி விவசாயங்கள் நடக்குது. இந்த ஏரிக்கு இப்போ பாசன காலம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே ஒரு 100-150 வருஷம் எங்கள் பெரியவங்களுக்கு முன்னால் இருந்த காலம் அது. நாங்கள் அந்த காலத்தில் ஆற்றுல மண்ணாடி போட்டு தடுப்பானை போட்டு அந்த கால் வழியாக எங்கள் ஏரிக்கு தண்ணி வரும். அதை நம்பி இவ்வளோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னடானாக்கா அந்த பாசன கால்வாய் ஆக்கிரமித்து பெரியபாளையத்துலேருந்து வர வழி எங்கேயும் கால்வாய் இந்த பக்கம் அந்த பக்கம் 100 அடி இருந்த இடம் இப்போ ஆக்கிரமிப்பாகி ஜேசிபியை இட்டாச்சி இறங்கி அதை வாரி எத்துப்பட முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இதை நாங்கள் எத்தனையோ முறை மாவட்ட அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தி எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ இருக்கிற அரசாங்கமாவது கவனத்தில் எடுத்துக்கின்னு எங்களுக்கு அந்த கால் சீரமைச்சு கொடுக்கணும்.
குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சி. செல்வி தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். விழாவில் மாவட்ட கவுன்சிலர் அமுதா செல்வம், படப்பை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வினோத், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பக்தவச்சலம், நாஞ்சில் சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை பங்கேற்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் சூரஜ் ஹட்கே, காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் அருள்ராஜ், காஞ்சிபுரம் மாவட்டம் SC/ST பிரிவு தலைவர் தங்கராஜ், ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார தலைவர் புஷ்பராஜ், வலப்புரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆண்டனி நிகிதா, ஜஸ்டின் ஆகியோர் கலந்து கொண்டனர். படப்பை அடுத்த ஒரத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட நீலமங்கலத்தில் 41,35,000 மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார மையம் கட்டுவதற்கான ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை பூமி பூஜை போட்டு பணிகளை தொடக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை அடுத்த வரதராஜபுரம், பூந்தண்டலம், மணிமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அரசின் பல்வேறு திட்ட பணிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை பங்கேற்று குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை அடுத்த ஒரத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட நீலமங்கலத்தில் 41,35,000 மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார மையம் கட்டுவதற்கான பூமி பூஜை போட்டு அடிக்கல் நாட்டி வைத்தார். பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன், ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி, வந்தே மாதரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் 2வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் நல்லமுத்து தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ஜெயராமன், மாவட்ட பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநாட்டில் பங்கேற்றவர்களை மாவட்ட இணை செயலாளர் ரஜினி வரவேற்றார். மாநாட்டில் மாநில பொருளாளர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் ஊராட்சி செயலாளர், இளநிலை உதவியாளர், அலுவலர்கள், ஓட்டுநர்கள், இரவு காப்பாளர்கள் என அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும். ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும். பெரிய ஊராட்சி ஒன்றியங்களை 2ஆக பிரிக்க வேண்டும். மக்கள் தொகையை ஏற்ப ஊராட்சிகளை பிரித்து நிர்வாகம் எளிதாக நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முன்னாள் மாநில பொருளாளர் நாகராஜன், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடகிருஷ்ணன், அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எந்த நிலை அலுவலர்களின் நலன் சார்ந்த அரசாணைகள் வெளியிடப்படவில்லை என்கிற வருத்தத்தை நாங்கள் தமிழக அரசிற்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாடுகளின் வாயிலாக வளர்ச்சித்துறையிலே பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர்களிலே இருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையிலான அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள், எங்களால் பலமுறை வலியுறுத்தப்பட்ட கோரிக்கைகளுக்கு உடனடியாக அரசாணைகளை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும்பாலான 27 மாவட்டங்களுக்கு மேலே இன்றைக்கு தனி அலுவலர்கள் காலம், மக்கள் பிரதிநிதிகளுடைய பதவி காலம் முடிந்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஊராட்சி செயலாளர்கள் முழுமையாக இன்றைக்கு அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டிய சூழலில் இந்த துறையிலே இருக்கக்கூடிய 5000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், குறிப்பாக 1100 ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் கூட இன்றைக்கு நிரப்பப்படாமல் தமிழகம் முழுவதும் காலி பணியிடங்களாக இருக்கிறது.
உத்திரமேரூர் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த கடையின் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்ததுடன் 10 கிலோ பான் மசாலா பொருட்களை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட நீராடி கிராமத்தில் பெட்டிக்கடை நடத்தி வரும் வாசு என்பவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக உத்திரமேரூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படியில் உத்திரமேரூர் உதவி ஆய்வாளர் பாபு தலைமையிலான காவல்துறையினர் நீராடி கிராமத்தில் வாசு என்பவரின் பெட்டிக்கடையை சோதனை செய்தனர். அப்போது கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த 10 கிலோ எடையிலான பான் மசாலா பொருட்கள் பறிமுதல் செய்ததுடன் வாசுவை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உசிலம்பட்டியில் ஜார்ஜ்கோட் ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உசிலம்பட்டி கிளை ஜார்ஜ்கோட் ஜியோ அமைப்பு சார்பில் ஜார்ஜ்கோட் ஜியோ மாநில துணை பொதுச் செயலாளர் முருகன், மாநில ஒருங்கிணைப்பாளர் பொற்செல்வன் ஆகியோர் தலைமையில் ஜார்ஜ்கோட் ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் 25ஆம் தேதியன்று மாவட்ட தலைநகரங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஜார்ஜ்கோட் ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். 2010 நம்முடைய சால்போஜிவோ அரசியல் சங்கம் போராட்டம் ஆட்சிக்கு வந்தது யாராலே ஓட்டு போட்ட அரசு ஊழியர் ஓட்டுல ஒரு அஞ்சு ஓட்டு நம்மளால மாற்ற முடியாது, மாற்றங்களை கொண்டு வர முடியாது என்று அந்த அரசு தவறா நினைக்குது. நம்ம மக்களுடைய நலன்லையோ கருத்துலையோ அவங்க தெளிவு எழுதல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? போராட்டங்களை அதிகரிக்கணும். பெண் ஊழியர்கள், பெண் அரசியல்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் கலந்து அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை இதவே தீவிரப்படுத்தணும். தீவிரப்படுத்தினால் மட்டும்தான் இந்த அரசாங்கத்திட்ட நம்மளுடைய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகள் சிலவற்றை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வெள்ளிப்பட்டியில் அமைந்துள்ள மகா கணபதி பூர்ண புஷ்கல சமேத பனையுடைய அய்யனார் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நவகிரக ஓமங்களுடன் யாக பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் தமிழக வீட்டு வசதி வாரிய முன்னாள் சேர்மன் PK வைரமுத்து, திமுக பொறியாளர் அணி மாவட்ட செயலர் ராமசாமி, திருமயம் ஒன்றிய முன்னாள் சேர்மன் ராமு உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த திருமலாபுரம் மலை மீது அமைந்துள்ள புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் 112வது பெருவிழா நடைபெற்றது. இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சிறப்பு திருப்பலி திருப்பு விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி நாள் கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் BM சத்திரம் பங்குத்தந்தை MS அந்தோணிசாமி, அருத்தந்தை ஜோசப் கென்னடி ஆகியோர் பங்கேற்று 112வது பெருவிழா சிறப்பு திருப்பலி நிகழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து இரவு 12 மணியளவில் புனித லூர்து அன்னையின் சுப்ரீம் தாங்கிய தேவப்பனி மலை மீது மாதா கோவிலை சுற்றி வலம் வரும் நடைபெற்றது. விழாவில் அனைத்து சமூக மக்களும் திரளாக கலந்து கொண்டு புனித லூர்து அன்னையின் அருளாசி பெற்று சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை ஜெகன்ராஜா சிறப்பாக செய்திருந்தார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் நீராடி வரிசையில் ஈன்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த புலிக்குன்றம் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயணன் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர்.
விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உத்திரமேரூர் வட்டம் திருப்புலிவனம் கிராமத்தில் பல்லவ மன்னர்களால் துவக்கப்பட்ட 2ஆம் குலோத்துங்கன் சோழனால் கட்டி முடிக்கப்பட்ட வியாகபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. மேலும் புலிகள் முனிவரான் வியாக்கர பாரத மகரிஷியின் ஜீவ சமாதியுடன் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள 5 கலசங்களில் ஒரு கலசம் சேதமடைந்து விழுந்துவிட்ட நிலையில் இந்து அறநிலைத்துறையின் கோவிலில் கலசத்தை பொருத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோபுரத்துக்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் பங்கேற்ற குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜனுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகரை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் கிராமத்தில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கைலாசநாத ஈஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் 3 கால பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை வேத விற்பனர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதன் பின்னர் கோவிலில் திரண்ட பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் பங்கேற்ற மேல்மருவத்தூர் அடிகளார் கோ அன்பழகன், ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரவேந்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூதுரை, மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சக்தி உபாச்சாரியர் லட்சுமணன் ஆகியோருக்கு கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாத ஈஸ்வரை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு கோபால் பிள்ளையார் திருக்கோவிலில் மாசி மாதம் மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அருகம்புல்லால் லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதன் பின்னர் 40,000 மூல மந்திரங்கள் ஓத 108 மூலிகை பொருட்களின் மூலம் சிறப்பாக யாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபால் பிள்ளையாரை வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சேத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் மற்றும் ஐயனார் ஆலயம் புனரமைக்கப்பட்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை எடுத்துக்கொண்டு கோவிலை வலம் வந்தனர். இதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். முன்னதாக பரிவார தெய்வமாகிய ஹரிஹர புத்தர் ஐயனார் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம். வேலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. 2025ஆம் ஆண்டிற்கான IPL T20 போட்டி மார்ச் 23ஆம் தேதி நடைபெறும். தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை சீண்டுவதற்கு சமம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். டெல்லியில் பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்ற 18 பேர் மூச்சு திணறலால் உயிரிழப்பு. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 18 பேரின் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. மாலி நாட்டில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு விபத்தில் 42 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.